இன்றைக்கி வந்து நம்ம கோவில் ஸ்டைலில் புளியோதரை பொடி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி புளியோதரை செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 6 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய், லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நிலக்கடலை பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு அது 2ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்க்க தேவையில்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வரமிளகாய், புளி அது 2ஐயும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகாய், புளி, பூண்டு அதை மட்டும் எண்ணெய் விட்டு வணக்குவோம். ஏன்னா அப்போ புளியோட கொலக்கலப்பு தன்மை போய் அது ட்ரையாக மாறுறதுக்காக தான் நம்ம எண்ணெய் விட்டு வணக்கிக்கிறோம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எள்ளும் உளுந்தம்பருப்பும் சொல்ல மறந்துருப்பேன். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கலர் எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை கலர் எள்ளு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எப்படி அரைக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம்.